பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வழியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி. யோவான் 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். விசுவாசம், ஜெபம் இருக்கு. விசுவாசத்தோடு கூட வார்த்தைகளை சொல்லி தேவ சமூகத்தில் செபிக்கிற அனுபவங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள் இன்னும் அதிகமாய் கூடி வரும் பொழுது, போராட்டங்கள் உங்களை எதிர்த்து போராடுகிற பொழுது, ஆயுதங்கள் உங்களை நோக்கி தாக்க வருகிற பொழுது, இந்த விசுவாச ஜெபமும் இந்த விசுவாசமா இட்ட முழங்காலும் விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்ததும் காத்தோடவே கரைஞ்சு போகுது. அந்த காரியங்கள் கலைந்து போகிறது. தேவ பிள்ளையே, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமைக்குள்ள விசுவாசித்து என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லை என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட, மனவேதனை துக்கத்தோடு கூட, கண்ணீரோடு போராட்டத்தோடு கூட, அவ்வளவுதான், இந்த காரியம் இப்படிதான் முடிய போகிறது என்கிற ஒரு முடிவை உங்க சிந்தனையிலையும் உங்க மனதிலையும் நீங்க ஒரு முடிவெடுத்து வச்சுட்டு இருக்கலாம். ஆனா அந்த கால வழியில என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எடுத்த முடிவு எல்லாம் தோற்று போகும். நிச்சயமா நீங்க நினைக்கலாம், இப்போ மட்டும் நான் ஜெயிச்சுட்டா இருக்கேன், இப்போவா நான் தோற்றுதான் போயிட்டு இருக்கிறேன். ஆமா, தோற்று போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? விசுவாசமான ஜெபம் இருந்தும் அவ்விசுவாசமான எண்ணங்களை நினைச்சிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதனாலதான் தோத்து போயிட்டு இருக்கிறீங்க. உங்க நாவல செபிக்கும் பொழுதுதான் விசுவாசமான வார்த்தை, நம்புறேன்ப்பா, உண்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை அப்படின்னு எல்லாம் சொல்லி பெருசா ஜெபம் பண்றோம். ஆனா அந்த விசுவாசம் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய நினைவும் உங்களுடைய நாவல புறப்பட்டு வருகிற வார்த்தையும் அப்படியே அமைஞ்சிருக்கா? யோசிச்சு பாருங்க. இல்லை, விட்டுடுறோம். ஆனா இந்த கால வழியில தடுமாற்றமே உன் வாழ்க்கைய போகக்கூடாது என்கிற ஒரே காரணத்தின் நிமித்தமா கர்த்தர் இன்றைக்கு உங்களோட தேவனுடைய பிள்ளையே சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தா போதும், என்னுடைய மகிமையை நீ பார்ப்ப. தேவனுடைய மகிமையான காரியங்கள் உங்கள் நிமித்தமாய் அநேகர் பார்ப்பார்கள். ஆதியாகமம் 25:5 வாசித்து பார்க்கிற பொழுது, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். இது யாருங்க? விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் உள்ளத்துல அசைக்க முடியாத விசுவாசம் இருந்ததுனாலதான் அவர் விசுவாசத்தோட வெற்றியின் வார்த்தைகளை, தோல்வியின் வார்த்தைகளையோ, பலவீனமான வார்த்தைகளையோ, தவறான வார்த்தைகளையோ, நெகட்டிவான ஒரு வேர்ட்ஸை அவர் சொல்லல. நாங்கள் திரும்பி வருவோம், கர்த்தரை தொழுது கொண்டு ஆசீர்வாதத்தோடு கூட நானும் என் பிள்ளையும் திரும்பி வருவோம் என்ற ஒரு வார்த்தைய தன்னுடைய மனைவிக்கும் சொல்றாரு. கொஞ்சம் தூரத்துல நிறுத்தின வேலைக்காரருக்கும் சொல்றாரு. ஆமே, எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்க. கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல அவருடைய குமாரன் ஈசாக்கு, அவருக்கு ரொம்ப பிரியமான குமாரன், அந்த ஈசாக்க பலியிட சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு கீழ்ப்படிய தீர்மானித்த ஆபிரகாம் அதிலிருந்து பின்னிட்டு போல. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை சொல்லி இருந்தோம், சில காரியங்களை நமக்கு
ஆண்டவர் தெரியப்படுத்தியும், இல்லை உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு ஜெபமாக இருக்கட்டும், கூடுகையாக இருக்கட்டும், கர்த்தரை ஆராதிக்கிற காரியங்களாக இருக்கட்டும், சபைக்கு வருகிற காரியங்களாக இருக்கட்டும், பின்தாங்கி போயிடுறோம். 1000 சாக்கு போக்கு, 1000 காரியங்களை சொல்கிறோம். சில நேரங்களில் மேன்மையான காரியங்களை நினைக்கிறோம். நம்ம தான் இருக்கணும், நம்ம தான் நிற்கணும், நம்ம தான் பேசணும், நம்ம தான் ஓடணும், நம்ம தான் வரணும். குடும்ப காரியங்கள், சொந்த காரியங்கள், சபை காரியங்கள் எல்லாத்துலையும் இப்படி தான் நம்ம நினைக்கிறோமோ தவிர ஆண்டவருடைய சித்தம் என்ன, அதை நான் செய்கிறேனா என்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். இல்லை, அதை நம்ம செய்ய தவிர்த்துடுறோம், செய்ய முன் வருவது இல்லை. ஏன்னா நம்முடைய சுயம் அப்படி. ஆனால் இங்கே ஆபிரகாமுடைய சுயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், அப்படியே கீழ்ப்படிஞ்சு தீர்மானிச்சிட்டார். இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ வரங்களை கொடுத்துருக்கிறார், வல்லமைகளை கொடுத்துருக்கிறாரு, உங்கள் சபையில் உங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதிலெல்லாம் நீங்கள் இருந்திருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். அதிலெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு இருந்திருக்கிறீங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிற அனுபவம் இருக்கா? தெய்வ சமூகத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்கா? ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்கா? எது இருக்கிறோம்? சாக்கு போக்கு. நிறைய காரியங்கள் நாம் நினைக்கிற மாதிரியே நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, கீழ்ப்படுகிற மனம் வேணும். குழந்தைங்களை போலவே நாம் இருந்துடக்கூடாது, குழந்தைங்களை போலவே நாம் இருந்துடக்கூடாது. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். தேவனுடைய பிள்ளையே கீழ்ப்படிய தீர்மானிச்சது மட்டுமில்லை, கீழ்ப்படிந்து பலியிட்டால் பிள்ளையாண்டான் திரும்பி வர முடியாது. ஆனால் அவர் விசுவாச வார்த்தையை பேசி சொல்கிறாரு, நாங்கள் திரும்பி வருவோம். என்ன காரணம்? கர்த்தருக்கா நான் என் மகனை பலி செலுத்தினாலும் என் தேவன் அவனை உயிர்ப்பிக்க ஆமேன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்கிற ஒரே ஒரு விசுவாசம்தான் ஆபிரகாமனுடைய அசையாத விசுவாசமாக இருந்துச்சு. கையில் கட்டை எடுத்து கொண்டு போகிறாரு, நெருப்பு எடுத்துட்டு போகிறாரு, கத்தி எடுத்துட்டு போகிறாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படியே பலி செலுத்த போகிறார். ஆனாலும் அவர் மரணத்தை பற்றி பேசாமல் ஜீவனை பற்றி பேசுகிறார். தன்னுடைய மகனை இழப்பதை குறித்து பேசாமல் திரும்பி வருவோங்கிற ஒரு விசுவாசமான வார்த்தையை பேசுகிறார். ஆடு எங்கப்பான்னு பிள்ளை அப்பா கிட்ட பார்த்து கேட்குது. தேவனுடைய பிள்ளையே, தன்னை கேட்ட தம் மகனுக்கு கூட கர்த்தரை விசுவாசிக்க அன்று ஆபிரகாம் சொல்லி கொடுத்தார். தாம் பிள்ளைக்கு நம்ம சொல்கிறோம், டியூஷனுக்கு போகணும், எக்ஸாம் இருக்குது, படிக்கணும், நல்லா படி, அப்போ தான் முன்னேறுவேன், அப்போ தான் மேலே வருவேன், நீ உட்காந்து படி, பாஸ்டர்கிட்ட சொல்லிடுறேன், பாஸ்டர்மா கிட்ட சொல்லிடுறேன், எக்ஸாம் இருக்குது, படிக்கணும், டியூஷன் போகணும், அதுக்கெல்லாம் டைம் இருக்குது, எக்ஸாம் போகணும், அதுக்கெல்லாம் டைம் இருக்குது, சபையில் எல்லாம் விழுந்து ஜெபிப்போம். நீங்களும் தாய் தகப்பனாக இருந்து ஜெபிப்பீங்க, வாலிப பிள்ளைங்களும் ஜெபிப்பீங்க. அன்னைக்கு சபைக்கு கடந்து வருவதற்கு தடையான காரியங்களை நம்ம அநேக நேரத்தில் சொல்கிறோம். ஒரு தகப்பனா ஒரு தாயா உங்கள் பிள்ளைங்களுக்கு விசுவாச வார்த்தையை சொல்லி கொடுக்குற தாய் தகப்பனாக இருக்கணும். போனா போவாகட்டி போ அப்படின்னெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்களே உங்கள் பிள்ளைங்க சபைக்கு வருவதற்கு தடையாக இருக்கவே கூடாது. என் மகனே, ஆதியாகமம் 22:8 சொல்லுது, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். எவ்வளோ விசுவாசமான வார்த்தை பாருங்களேன். வசனத்தில் மீண்டும் ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை கேட்கலாம். விசுவாசிக்கிறவன் பதறான், வேதம் சொல்லுது. விசுவாச மனுஷர் விசுவாச வார்த்தையை பேசினா இயற்கைக்கு மேலான மகிமையான காரியங்களை காணும் வாய்ப்பு நிச்சயமாகவே அவர்களுக்கு கிடைக்கும். அற்புதங்களை ருசிக்கும் சந்தர்ப்பம் நிச்சயமாகவே யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்ற வார்த்தையின்படியே ஆபிரகாம் அன்று தேவனுடைய மகிமையை கண்டார். வானத்திலிருந்து சத்தம் கேட்டார், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்ற கர்த்தருடைய கட்டளை. அது மட்டும் இல்லை, தேவ பிள்ளையே, அன்னைக்கு கர்த்தரோடு பெரிய உடன்படிக்கையை செய்தார். பலியாக நின்று கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தார். எல்லா அற்புதங்கள் பலியாக ஒப்பு கொடுக்கும்படி போன ஈசாக்கு உயிர் தெழுந்து வந்தவனை போல திரும்பி வந்தான். ஆம் தேவ பிள்ளைகளே, விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, விசுவாசித்து பேசுங்க. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் ஆபிரகாம் தன் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான்.
மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். எபிரேயர் 11:19. ஆபிரகாமுடைய விசுவாச சத்தம் ஜீவனுள்ள ஒரு ஆட்டை உருவாக்கிற்று. தேவப்பிள்ளைய பிரச்சனைகளையும் பாடுகளும் வரும் பொழுது உங்களுடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கு? நீங்க முறுமுறுத்துட்டு குறை சொல்லிக்கிட்டு அப்படி இருக்காதீங்க. அப்படிப்பட்ட சத்தம் வெளியே வந்துட்டு இருக்கா, அதை அடக்கிடுங்க. ஜெயமும் கெம்பீரமுமான சத்தம் வருகிறதா, வெளியே வர வைங்க. ருசித்து பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருப்பார். மார்க் 12:23 சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள், அவன் சொன்னபடியே ஆகும். என்னைக்கு ஆகும்? விசுவாச வார்த்தையை சொல்லுங்க, இன்னைக்கு ஆகும். தேவ பிள்ளைய, நீங்க தேவனுடைய மகிமையை காண்கிற ஒரு புதிய காலவேளை இந்த காலவேளை. ஆமென். மே காட் bless you all.